இறைவனுக்காகவோ இறைவிக்காகவோ இறைவன் இருக்கக்கூடிய இருப்பிடமான கோயிலுக்காகவோ போலீஸ் தரப்புல எதுவுமே நடக்கவே இல்லை. இது போலீஸ்ல இல்ல, போலீஸ்ல இல்லாம வேற மாதிரி நடந்திருக்கா பொதுமக்கள் அதுவும் நடக்கவே இல்லை. அதனாலதான் இருக்கு. அதனால இதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் த கைண்ட். வரேன் சார், இதுதான் முத கைண்ட். வந்தது தமிழ்நாட்டில் மத ரீதியிலன்னு சொல்றதை காட்டிலும் இறைவனுக்காகவும் கோயிலுக்கு மதம் சொல்லல. அவர் மதம் வருது, செத்ததுக்கு காரணம் கோயில், அடுத்து செத்ததுக்கு காரணம் விளக்கேற்ற முடியல. அரசாங்கம் நீதிமன்ற உத்தரவை கேட்ட பிறகும் என்னால் விளக்கேற்ற முடியலன்னு சொல்லி மன புண்படுது அப்படின்றார். அப்படின்னா இந்த கவர்மெண்ட் அரசாங்க நீதிமன்ற உத்தரவுல வேலையை பாரியா அப்படின்னு சொல்லி தூக்கி எறிகிறாங்க. நீதிமன்ற ஹைகோர்ட் உத்தரவு தூக்கி எறிகிறாங்க. தே த்ரோ த வெயிட் ஆஃப் தேர் ஆஃபீஸ். தன்னோட சீஃப் மினிஸ்டருக்கு ஒரு ஆஃபீஸு, அதுக்கடுத்து இன்னொரு ஆஃபீஸர் அட்வொகேட் ஜெனரல் அவங்கெல்லாம் வந்து இவங்க ஒரு அஃபிடவிட், அவங்க ஒரு அஃபிடவிட், இப்படியே போட்டு இழுத்துட்டு போய் விளக்க ஏற்ற முடியாமல் இன்ன வரைக்கும் விளக்க ஏற்ற முடியலை. அப்படியே இருக்கு. இதனாலதான் அவர் காரணம் சொல்றது, அக்யூசேஷன் சொல்றது முதல்ல கவர்மெண்ட் சொல்ற. கவர்மெண்ட் ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட். தட் இஸ் இந்த கொலைக்கு மெயினான காரணம் எப்படின்னா ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் அப்படின்னா டிஎம்கே கவர்மெண்ட் அப்படிங்கிறது அவருடைய டையிங் டிக்ளரேஷன்ல வருது. ஆனா இந்த கவர்மெண்ட்ல இதே இதுல போலீஸ் யார் கையில் இருக்கு? ஸோ சீஃப் மினிஸ்டர் கையில் இருக்கு. அவர் சொல்லி என் மேல கேசப்படுவான்னு சொல்லுவாரா? ஏற்கனவே ஒரு சொல்லி ஒரு டிஜிபி ஓடி போனார்.